எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் வெந்தய குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நல்ல ஆரோக்கியமான ஒரு குழம்பு இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஒரு குழம்பு. சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. இந்த குழம்பை வந்து நீங்கள் நல்லா வச்சு கூட சாப்பிடலாம், ஏன்னா புளியெலாம் இருக்கிறனால. இந்த டெலிஷியஸான குழம்பை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து சிலதெல்லாம் வறுக்க போகிறோம். அதுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன், வெந்தயம், அதுக்கப்புறம் மிளகு. இதை வந்து வறுத்துக்கணும். இப்போ மசாலா அரைக்கிறது, மிக்சியில் தேங்காய் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வறுத்த இந்த பெப்பர், வெந்தயம், சீரகம், அப்புறம் சில்லி பவுடர், அப்புறம் கொத்தமல்லி பொடி, பூண்டு. இதில் கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சிக்கணும். கடாயில் எண்ணெய் போட்டுக்கிறேன், கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உளுந்து போட்டுக்கிறேன், வெந்தயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, இதை வந்து கொஞ்சம் செகண்ட்ஸுக்கு சாட்டே பண்ணால் போதும். இதில் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு நிறைய போட்டுக்கிட்டா சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் பூண்டும் நல்லா குக் ஆகணும். ஒரு 2 minutes குக் ஆனால் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு, மஞ்சள், இது வந்து தக்காளி வந்து கொஞ்சம் மையம் ஆற அளவுக்கு நல்லா குக் ஆகணும். அதனால் மூடி ஒரு 10 நிமிஷமாக நல்லா குக் ஆகணும். தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு, நல்லா மசிது பாருங்கள். இப்போ அரைச்ச விழுதை வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்தது புளி தண்ணி. நான் ரொம்ப புளி சேர்த்துக்க மாட்டேன், அளவாக சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த மிக்சியில் இருந்து தண்ணி, உப்பு காரம்லாம் வந்து இப்போ பார்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது, கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். காரம் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 10 நிமிஷமாக நல்லா கொதிக்கணும். புளியெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இது சூப்பரான வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, வெந்தய குழம்பு முடிஞ்சிருச்சு. இது சாதத்தோட, அப்பளத்தோடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு குழம்பும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.